ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்க போகிறாங்க. அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த பொங்கல் பரிசு யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவாங்க. அந்த வகையில் 2026 பொங்கல் பண்டிகைக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு என்ன, அதை குறித்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ அரசாணையை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் 5/1/2026 அன்னைக்கு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 21/12/2025 அன்றைய நிலவரப்படி 2,22,91,710 எண்ணிக்கையிலான அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கிறாங்க பாருங்க, அந்த குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு பார்த்தா கரும்பு வழங்கப்படும் அப்படின்ற மாரி அரசாணையை கொடுத்து அதுக்காக 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாரி முன்னாடியே அரசாணை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய செய்தி வெளியீட்டில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை தமிழ்நாடு மக்கள் சிறப்பாக கொண்டாடிட சேம் அதேமாரி 2,22,00,000 மேற்பட்ட ரேஷன் அட்டை இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்கத்தொகை 3000 வழங்க ஆணையிட்டுள்ளார். அதாவது உங்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி 3 டேஸுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாங்க. பட் அது பார்த்தா ப்ரெஸ்ஸில் வெளியிட்டு தான் தவிர அரசாணை கொடுக்கல. இப்போ அதுக்கான அரசாணை தான் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2,22,00,000 மேற்பட்ட அரிசி அட்டை வச்சுருக்கவங்களுக்கும் இலங்கை தமிழர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு போக போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 3000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா 6,687 கோடியே 51,30,000 ரூபாய் பார்த்தா நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாரி தமிழக அரசு இந்த ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் அரிசி அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும். ஸோ நீங்கள் நோ கமோடி கார்டு பண்டகமெல்லாம் அட்டை வச்சுருக்கவங்க, சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்களாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி அரிசி அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த தொகையை பார்த்தா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் அது மேலே வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொங்கல் பரிசு தொகுப்பான டோக்கன் கொடுப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா 7ஆம் தேதிக்குள்ளார எல்லாத்துக்குமே டோக்கன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 8ஆம் தேதி அப்போ பார்த்தா தமிழக முதல்வர்கள் இந்த பொங்கல் பரிசு துவங்கி வைப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ 8ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டில் போயிட்டு உங்களுக்கான பொருட்களை வாங்கிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு அரசாணையை வெளியிட்டாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அரிசி அட்டை வச்சுருக்கவங்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு போக போகுது. ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.